ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் குடும்பம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி 1 பாட் டிஃபன் சாம்பார். இந்த சாம்பார் 6 மந்த் பேபிலேருந்து யார் வேணால் சாப்பிட்லாம். அவ்வளோ மைல்டாக இருக்கும், மசாலா ரொம்ப இருக்காது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு பாசிப்பருப்பு கழுவி சேர்த்துக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம், கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, மஞ்சள் பூசணிக்காய், தக்காளி, பீன்ஸு, காய்கறி எல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இதை இப்போ சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக சாம்பார் பொடியை சேர்த்து தாளிக்கும் போது நம்ம எப்பயும் வைக்கிறத விட சாம்பார் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லியை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பொறுத்தவரை ஒரு விசில் தான் விடணுங்க. அதுக்கு மேலே விட்டால் இந்த பருப்பும் வெஜிடபிளும் விழுவிழுன்னு ஆகிரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த சாம்பார் இட்லி, பொங்கல், தோசை, வடைக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது என் குடும்பம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.